அழகே அழகு சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மதியம் இருந்துட்டு அவங்களுடைய அத்தை ரொம்பவே காயப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கெல்லாம் போயிட்டு கூட ஜாகிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பியா? அங்கேயாவது டீசெண்டாக ட்ரெஸ்ஸை போடுற பழக்கத்தை வச்சுக்கோ. அங்கேயும் போயிட்டு அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணுன்றது என்னோட உரிமை, அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லியாச்சு, உன்னை அடக்கவே முடியலையே. போக போக நீயே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மதி இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதோ என் பிள்ளைக்கு நீ 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, அதை கூட வாங்க முடியாத அளவுக்கு என் பிள்ளை இருக்கான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போவுமே போலீஸ் ஆக போகிறான், மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறான். இனிமேலாச்சும் அவனை மதிக்க கற்றுக்கோ, சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மதி இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் பிள்ளை மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாருன்னா அதுக்கு காரணமே நான் மட்டும்தான். நாங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்திருந்தா, என்கிட்ட தப்பாக ஒரு கையெழுத்து மட்டும் வாங்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக உங்கள் பிள்ளை இந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே சுரேஷ், போகிறதா நீ மட்டும் தனியாக போயிட்டு வாடா, இவ்வளோ கூட கூட்டிகிட்டு போயிட்டு நீயும் அசிங்கப்பட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதி இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.